லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இப்படி ஆகி போச்சே. இவளை எப்படியாவது சரி கட்டி வச்சிடலாம்னு நாம ஒரு கணக்கு போட்டா கல்யாணத்துக்கே ஆப்பு வச்சிருவா போல இருக்கு. நல்ல வேலை அந்த புஷ்பா மட்டும் இல்ல, இல்லாட்டி இவ பேசுனதை கேட்டிருந்தா அப்படியே கைத்துல கட்டி தொங்க விட்டுருப்பா. என்ன பேச்சு பேசிட்டா. ஓ மாமா, டேய் நீ என்னடா இங்க லூசு பயல? டேய் என்னடா பண்ணி தொலைச்சிட்டு இருக்க? என்ன மாமா அங்க நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்க? மீனாட்சி அக்கா நல்லா திட்டி விட்டுருச்சா? எல்லாம் என் நேரம்டா. ஏய் மாப்பிள்ள, 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கடா? ஏன் என்ன பண்றாங்க? கல்யாணம் காட்சினா இப்பெல்லாம் சரக்கு அடிக்கிறது என்ன புதுசா மாமா? ஏன் நீ அடிக்கிறியா? ஏய் தண்ணிய போட்டு ஏதாவது உளராதடா. ஏற்கனவே உன் கல்யாணத்துல 1008 பிரச்சனை இருக்கு. மீனாட்சி அங்க நிக்க வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கிறா. உன் கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்க, அந்த புஷ்பா என்னைய முடிச்சு விட்டுருவா போல இருக்கடா. நீ என்னடானா எந்த கவலையுமே இல்லாம சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய் அதுவும் இந்த கோயில் மீனாட்சிக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுமாடா? டேய் டேய் ஏன்டா இப்படி நீயா வந்து 7.5 எழுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு வயசாகி போச்சு மாமா. அது கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஒன்று கொடுப்பாங்களாம். அது என்னடா பேரு? அது பார்ட்டி மாப்பிள்ள. அது தெரியாதாடா? நம்ம எல்லாரும் சேர்ந்தாலே பார்ட்டி தான். ஆனா இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குடா. இரு பங்காளி, நீ கேட்டதுக்கு நான் சொல்றேன். அது பேச்சுலர் பார்ட்டி. பாத்தியா மாமா என் பங்காளிய எப்படி புச்சாம் பாத்தியா? டேய் சங்கிலி, உனக்கு நிலைமை புரியுதாடா? டேய் அவனுக்கு தான் அறிவில்ல, உங்களுக்கு மட்டும் அறிவில்லாம போச்சு. அதெல்லாம் இருந்தா இவரோட சேர்ந்து நாங்க ஏன் சரக்கு அடிக்க போறோம்? சூப்பரா சொன்னால. டேய் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. டேய் இதை மட்டும் மீனாட்சி பார்த்தான்னு வச்சுக்க, தோலி முடிஞ்சிச்சுடா. டேய் குடிக்கிறதுன்னு நினைச்சிட்டா எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் குடிச்சு தொலைங்களேடா. என்னவோ எனக்காக பொண்ணை தேடி கலைச்சு போய் இந்த கல்யாணத்தை பண்ற மாதிரி பிட்டு ஓட்டுற. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாம் எனக்கு தெரியும் மாமா. உங்க கணக்குல என்ன புரியாமையா இருக்கிறோம். உனக்கு இந்த மெஸ்ஸு வீடு வேணும், என் அக்காவுக்கு மீனாட்சியை காலில் உள்ள வைக்கணும், ஊரை விட்டு துரத்தணும், எங்கள் அக்கா நம்பர் 1 ஆகணும். அதுக்கு தானே இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கிற. எங்கள் அக்காவையாச்சும் விடு, கூட பிறந்த ஒரு பிறப்பு. ஆனால் நீ மெஸ்ஸை ஆட்டையை போடுறதுக்கு தானே இதெல்லாம் பண்ணுற. டேய் நீ என்னமோ பெரிய இவன் மாதிரியும் யோக்கிய மாதிரியும் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ சக்தியை கொண்டாந்து நாங்க உன் தலையில கட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, ரொம்ப சலம்பாத. வா இப்படி உக்கார், நீயும் லைட்டா போடு வா. மீனாட்சி விளக்கமத்தாலே என்னை சாச்சிருவாடா. உன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையாகி உன் கல்யாணம் நின்னுச்சுன்னு வச்சுக்க, உன் அக்கா புஷ்பாவோட இன்னொரு முகத்தை நீ பாப்படா. அதெல்லாம் தெரியும் மாமா. இந்த மெஸ்ஸு இந்த இடம் எல்லாம் உனக்கு தான், எல்லாம் உன் கைக்கு வரும். நீ போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. கலக்கிட்ட பங்காளி, மாமாவே மிஞ்சிட்ட. ஆமாடா மாப்பிள்ள. போய் தொலைங்கடா, மீனாட்சி வரா. டேய் சங்கரி, என்னக்கா ஏன் கத்துற? பாவி எங்க உட்கார்ந்து என்ன காரியம் பண்றடா நீ? என்ன பண்ணிட்டேன் இப்போ? இது சாமிப்பா. சாமியோட மனசு எப்பவுமே குளிர வைக்கணும். இப்படி மனச துடிக்க வைக்க கூடாது. துடிக்க வைக்கிறோன்னா நாங்க தண்ணி அடிச்சா துடிக்குமா? எப்படி பங்காளி இந்த லப்பு லப்புன்னு துடிக்குமே அப்படியா? சங்கிலி, இது உனக்கு நல்லதுக்கு இல்ல. சாமியை தப்பா பேசாத. அந்த அம்மா தான் எனக்கு தெய்வம் எல்லாமே. இத பாரு, அவ கால்ல விழுந்து சரணாகதி ஆயிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதா நடக்கும். நான் அதை தாய்மையோட பார்க்கணும். இருக்கா உனக்கு அம்மாங்கிற? ரொம்ப வயசாயிருக்குமே, அப்புறம் எங்களை எப்படி தூக்குவேன்?
பங்காளியா மீனாட்சி அக்காவும் நம்மள மாதிரி தப்பு தப்பா பேசுது. வேண்டாப்பா, அம்மனை தப்பா பேசாதீங்க. தப்பா பேசினா என்ன பண்ணிடுமா? அந்த சூலாயத்துல குத்திடுவாளோ? நாங்களும் சாமியை இது வரைக்கும் பார்த்ததில்ல பங்காளி. இன்னும் 2 வார்த்தை தப்பு தப்பா பேசு, சாமி வருதான்னு பாத்துருவோம். கேடு காலம் நெருங்கிடுச்சுன்னா எல்லாமே தப்பு தப்பா தான் பேச தோணும். சொன்னா கேளுங்க. ஏன்பா தம்பிகளா, இவன் கூட சேர்ந்து நீங்களும் நாசமா போயிடாதீங்க. போங்க, எந்திரிச்சு போயிடுங்க. மீனாட்சி அக்கா சொன்னதும் சாமி வந்துருச்சு பாருடா. சாமிடா 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 சாமிடா. என்ன மீனாட்சி அக்கா, தப்பா பேசுனா சாமி வரும்னு சொன்னீங்க. நாங்க இவ்வளவு தப்பு தப்பா பேசி சாமி வரலையே. எப்ப வரும்னு சொல்லு மீனாட்சி அக்கா. தாயி, அம்மா, பகவதி அம்மா. பகவதியா? சின்ன பகவதியா பெரிய பகவதியா? என்னடா இது? ஏய் என்னடா கத்துது? என்னடா அவனுக்கு? கால போடுறா, ரத்தம் வருதுடா. ஆஸ்பத்திரி தூக்குங்கடா. அம்மா, தாயி. தூக்கு, ஹாஸ்பிட்டல் போலாம், தூக்கு. சீக்கிரம் போ. போடா வேமா. பாம்பா? இதுக்கு என்ன தாய் அர்த்தம்? நீ வரல, என் கண்ணுல படலன்னு அவ்வளவு புலம்புனேனே. நீ வந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு ஆறுதல் சொல்லலையே. ஆனா இப்போ என் கண்ணு முன்னால நீதான் வந்தியாம்மா. எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணுன்னா அது தாஜ்மஹால் மட்டும்தான். உனக்கு பிடிக்காதா? அப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னது நிஜ தாஜ்மஹால்னு நினைச்சியா? நான் சொன்னது இத. முதல்ல இதை தூக்கி வெளியில போடு. எப்ப பார்த்தாலும் இத கையில வச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு பிடிக்கலன்னா வெளியே போ. அப்படியெல்லாம் போக முடியாது வெற்றி. இன்னும் கொஞ்ச நாள் தான் வெற்றி. அப்புறம் நான் யாருன்னு தெரியும்ல. இந்த வீட்டோட மகாராணி. நான் இந்த வீட்ல கால் வச்சதும் நான் சொன்னதுதான் இந்த வீட்ல நடக்கும். அத்தை சொன்னதை கேட்டல்ல. நான் கால் வச்சதும் மாமாக்கு உடம்பு சரியாயிடுச்சு. நான் வந்த நேரம் அவ்வளவு ராசியான நேரம் வெற்றி. ஓ, அப்ப நீ அதை நம்பிட்டியா? அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. அப்படியா? அப்போ அத்தைக்கிட்டே கேட்டுருவோம். அத்தை அத்தை. ஏய், எப்ப பாரு நொய்யி நொய்யின்னு. ஆமா, ஏன் இப்படி உயிரை வாங்குற? இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. சொல்லிட்டல, கிளம்பு. ஆமா, நான் உள்ள வரும்போது உன் மொபைல்ல என்னமோ பாத்துட்டு இருந்தியே. என்ன பாத்துட்டு இருந்த? நேரங்காலம் தெரியாம உயிரெடுக்கிற பொண்ணுங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது எப்படின்னு ஒருத்தன் வீடியோ போட்டிருந்தான். அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். பா, செம்ம ஜோக்பா. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? இவ்ளோ அழகான பொண்ணு பக்கத்துல வந்து நிக்கிறேனே, கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசாம ஏன் வெற்றி இப்படி எரிஞ்செரிஞ்சு விழுற? ரொமான்டிக்கா? உன் கூட கொடுமை.
ஏய் உன்ட அன்னிக்கே சொன்னல உன் லிமிட்டை தாண்டாதன்னு. ஆமா, நீ ஏன் போட்டோ வைக்காம ஏன் எவ்வளவு ஒருத்தியோட போட்டோ வச்சிருக்க? அது ஏன் இஷ்டம். வேற ஒருத்தி போட்டோ வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுல, போ உன்னால முடிஞ்சா போய் கிளம்பி நிப்பாட்டு. அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை தப்பிக்க விட்டுருவேனா? எனக்கு நீ வேணும். யார்கிட்டயும் நான் தோக்கவே கூடாது. அதுக்கு நீ என்ன கல்யாணம் செஞ்சே ஆகணும். உன்னெல்லாம் என்னடி பூஜா, என்னாச்சு? ஏன் கோவமா இருக்க? அவன் என்ன ரொம்ப கடுப்பேத்துறாமா. சரி வா. ஏய், என்ன விஷயம்டி? மா, அவன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. ரொம்ப கடுப்பேத்துறான். என்னடி பேச்சு பேசுற நீ? எவ்வளவு ஒருத்தி போட்டோ வச்சுட்டு எப்பவும் அதே பாத்துட்டு இருக்காமா. எவ்வளவு ஒருத்தியா? யாரடி அது? அதாமா அந்த மெஸ்ஸுக்காரியோட போட்டோ. உன் புத்தி ஏண்டி இப்படி போகுது? போட்டோ தானே வச்சிருக்கான், வச்சுட்டு போகட்டும். தாலி கட்ட போறது உனக்கு தானே, அப்புறம் என்னடி? கல்யாணம் வரைக்கும் வந்துட்டோம், இதெல்லாம் அப்புறம் பேசிக்க வேண்டியதானே. இப்ப இதெல்லாம் பேசினா என்ன ஆகும்னு தெரியாதா? அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? சும்மா தாண்டி இருக்கணும். நீ ஏதாவது கேட்க போய் அது ரங்கநாயக் காதுக்கு போச்சுன்னா, அப்ப என் பையன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்காளான்னு அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நீ என்னடி பண்ணுவ? நம்ம போட்ட பிளான் எல்லாமே நாசமா போயிடும். நீ ஆசைப்பட்டதும் நடக்காது, எதுவுமே நடக்காம போயிடும். இதா வேணுமா உனக்கு? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னம்மா நீ? நான் எனக்காக மட்டும் சொல்லல பூஜா, உனக்காகவும் தான் சொல்லிட்டு இருக்கேன். நானும் எனக்காக சொல்லல, உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் இப்ப வரைக்கும் அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கான். வெற்றியே போய் அவன் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டா அப்ப இந்த கல்யாணம் நிக்காதா? ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். அதுவும் இல்லாம அவன் கூட இருக்காங்களே 2 தடியனுங்க, அவனுங்க வேற வெற்றியே தேத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. இவனை கண்ட்ரோல்ல வைக்கலனா ரொம்ப கஷ்டமாயிடுமா. நீ சொல்றத ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம். இரு வரேன். இந்தா. என்னம்மா இது? எதுக்கும் இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். நீ என்ன பண்றனா, இத ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் பால்ல நல்லா கலக்கி கொடுத்துரு. அத மட்டும் அவன் குடிச்சிட்டான், அப்படியே அரைமயக்கத்துல தான் இருப்பான் அவன். கல்யாணம் வரைக்கும் அவனை அரைமயக்கத்துல வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. இது எப்படிமா நான் அவனுக்கு கொடுக்கறது? இப்பதான் அவன் தன்னோட ரூமுக்கு போனதை நான் பார்த்தேன். இதை எப்படியாவது அவன்கிட்ட கொடுத்துரு. நாளா இதை கொண்டு போய் கொடுத்தா அவன் வாங்கவே மாட்டான். அப்படியே மூஞ்சிலே விசிறி அடிச்சிருவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது பூஜா, அவனை எப்படியாவது குடிக்க வை. சரி, நான் பாக்குறேன். போ. மறுபடியும் வந்துட்டியா? சரி, நீ இந்த ரூம்ல இரு, நான் வெளியே போறேன். ஒரு நிமிஷம். சாரி வெற்றி. எதுக்கு சாரி? நான் ஒரு ரூமுக்கு வர வேண்டாம் தான் நினைச்சேன். உங்க அம்மா தான் இந்த பாலை உனக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி, நான் வேணா போய் உங்க அம்மா கிட்ட நான் பால் கொண்டு வந்தா அவன் டென்ஷன் ஆயிடுறான், நீங்களே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிடுறேன். ஏய் நில்லு, குடு.
சந்தோஷமா? வெற்றியே மொத்த பாலும் ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காம குடிச்சிட்டான்னு அம்மாட்ட போய் சொல்லு. சரி வெற்றி, சொல்லிடுறேன். என்னடி ஆச்சு பூஜா? என்ன ஆச்சு? மாமா அவன் குடிச்சிட்டான். எப்படி அதுக்குள்ள குடிக்க வச்ச? நீ கோடு மட்டும் போடு, ரோடெல்லாம் நான் போட்டுக்கிறேன். அப்படி சொல்லு. ரூம்குள்ள தான் இருக்கான், அங்கே கடக்கட்டும். எப்படியும் வெற்றி அசந்து தூங்க ஆரம்பிச்சிருவான். எப்படியும் ஒரு 5-6 மணி நேரம் தாங்கும். அவனை மயக்கத்திலே வச்சிருக்கணும். நம்ம என்ன பேசினாலும் அவன் மண்டையில ஏறவே ஏறாது. ஏதாவது ஒலறிட்டே தான் இருப்பான். அதெல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காத. எப்ப அவன் கோவமா பேசுறானோ அப்ப திரும்பவும் இதே மாதிரி ஒரு தடவை அவனை குடிக்க வச்சுட்டா போதும். மேடையில ஏறுற வரைக்கும் அவன் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். மேடையில ஏறிட்டான் அப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? சூப்பர்மா, நான் பாத்துக்கிறேன் இனிமே எல்லாம். சரி சரி வா, அவன் தூங்கிட்டானான்னு பார்க்கலாம். எங்கம்மா அவனை காணோம்? ஏய், பவுடர் பால்ல கலந்து குடுத்தியா இல்லையாடி? கரெக்டா தாம்மா போட்டேன். ஏய், அவன் குடிச்சிட்டு எங்க போய் எங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேடி. ஐயோ, பங்காளி, பாம்பு கொத்துச்சே, அவனுக்கு ஒன்னும் ஆவலல்ல? டேய், ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சுடா அவனை. இப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அங்க எப்படி பாம்பு வந்துச்சு? என்னமோ வந்துச்சு. பாம்பு இருக்கிற இடத்துல நாம வந்து உட்காந்துட்டு பாம்பு வந்துச்சுன்னா வராமையா இருக்கும். மீனாட்சி அக்கா சொன்னிச்சே, சாமி தான் வந்துச்சுன்னு. ஏய், சும்மா நிறுத்துறா. அந்த அம்மா சொல்லவும் பாம்பு வந்துச்சா? எங்க இப்போ சொல்லு பார்ப்போம். திருப்பி வருதான்னு பார்ப்போம். பாம்பு கழிச்சவன் நாளைக்கேந்து வந்துடுவான். அப்புறம் என்னடா, நம்ம ஒரு கை போடுவோமா? சீட்டு கட்டி இருக்குல்ல, வாங்கடா போய் போடுவோம். பங்காளி, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? செம்மையா இருக்கல்ல நீ கொடுத்து வச்சவன் பங்காளி. அந்த பொண்ணே உனக்கு கிடைச்சிருக்கு. உன் காட்டுல மழை தான், கிணத்து தண்ணி ஆத்தோரமா போதே. பொறுமையா இரு பங்காளி. சாந்தா இங்க இப்பதான் பூ பறிச்சுட்டு வரேன்னு போனாங்க. பூ பறிக்கவா? எங்க? அங்க நம்ம அம்மன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் போயிருக்காங்க. ஐயோ, இப்பதான் அங்க பாம்பு வந்து சங்கிலியோட ஃப்ரெண்ட கொத்திருச்சுன்னு அம்மா சொன்னாங்க. கையில டார்ச் ஏதாவது எடுத்துட்டு போனாங்களா இல்லையா? இல்ல, வெறும் கையோட தான் போயிருக்காங்க. என்ன துர்கா? இரு, நான் டார்ச் எடுத்துட்டு வரேன். வேணா பங்காளி, சொன்னா கேளு. நெருக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு 7.5 எழுத்து விடுற? போடா, இவ்வளோ அழகா இருக்கா? இவ்வளோ எப்படி கை வைக்காம விடுறது? வேற ஏதாவது பிரச்சனை வர போதுண்ணே? ஒரு பிரச்சனையும் வராது. நான் கட்டிக்க போகிற பொண்ணு தானடா, யாருக்கும் தெரியாது. அவளுக்கே தெரியாது. முதல்ல கச்சிதமாக போகிறேன், வேலையை முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட போகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை தொடுறதுல ஒரு கிக் இருக்குடா. இரு வரேன்.